எங்க பங்கு எங்களுக்கு கொடுத்துருங்க. வசுந்தரா, உன் மாமனார் கூட வேலை பார்த்த சீனியருங்கிற முறையில சொல்றேன். இந்த பிடிவாதம் நல்லதில்லம்மா. இனிமேலாவது அந்த கண்டிஷனை டெலீட் பண்ணிடலாம். என் தாத்தா கூட வேலை பார்த்த ஆள் நீ. அவர் மாதிரி மேல போய் ரெஸ்ட் எடுக்காம இங்க என்னடா பண்ற? உன் அட்வைஸ் எவன்டா கேட்டான்? பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை இல்லாம என்ன பேசுற? வாய மூடு. கொஞ்சம் வார்த்தை அடிக்க பேசு. அத சொல்றதுக்கு நீ யாரா? சுப்பிரமணியன் சார், என்னது? பிஆர் குரூப்ஸோட நிறுவனரான உங்க தாத்தா பரசுராமன் சார் சுயமா உருவாக்கின பைலாஸ்ல ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த கம்பெனி சிஇஓவா உட்கார போற வாரிசு 100 நாட்கள் சாதாரண மக்களோட சாதாரண ஒரு வாழ்க்கைய வாழணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய சொந்த பேரையோ அல்லது குடும்பத்துடைய பெயரையோ பணத்தையோ எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. தன்னுடைய சுய புத்தியையும் தன்னுடைய தனி திறமையும் பயன்படுத்தி நீதி நேர்மையோட இந்த 100 நாட்களை கழிக்கணும். அதுக்கப்புறம் போர்டு நியமிக்கிற ஓர் உண்மையை கண்டறியும் குழு இந்த 100 நாட்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க இந்த கம்பெனி சிஇஓவா பதவியேற்க எந்த தடையும் இல்லை. ஒருவேளை ஏதாவது காரணத்தினால இந்த 100 நாள் வாய்ப்பை முடிக்க முடியலன்னா அந்த வாய்ப்பு அடுத்த வாரிசுக்கு ஏற்படுத்தி தரப்படும். அப்போ கிளம்புன உங்க பெரியப்பா ரகுராம்காக தேடாத இடமும் இல்ல, தேடாத ஊரும் இல்ல. அவர் போனவர் வராத காரணத்தினால அந்த சிஇஓ பொறுப்பை உங்க அப்பாவான ஆதித்ய ராம் எடுத்துக்கிட்டாரு. அன்னைக்கே அந்த நிபந்தனையை அவர் நீக்கிட்டாரு. ஆனா டாக்குமெண்டட் ரெசல்யூஷன் அவர் பண்ணல. இப்போ உங்க பெரியம்மா அந்த ரூலை கடைப்பிடிச்சே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இந்த கண்டிஷன் எனக்கு ஓகே. தாத்தா பேரும் அப்பா பேரும் சொல்லிட்டு சிஇஓ ஆகிறது எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. திஸ் பைலா மஸ்ட் பி தி குவாலிஃபிகேஷன். ராம், நான் சொல்றதை கேளு. இதெல்லாம் ஒரு பெரிய சதி. 100 நாட்கள் டிஸ்கைஸ்ல இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. உன்னை எப்படியாவது இதுல மாட்டி விட்டு இந்த கண்டிஷன்ல நீ ஃபெயில் ஆகிற மாதிரி பண்ணி தான் பையனை சிஇஓ ஆக்குறது தான் அவங்களோட பிளான். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே தூர்ப்புஹு மாதே சங்கோஸ்துவ கர்மணி. ஒரு மனுஷன் உழைக்கிறது மட்டும்தான் அவன் கையில இருக்கு, அதோட பலன் அவன் கையில இல்ல மாமா. டோன்ட் டூ திஸ். ஒரு தகப்பனா சொல்றேன், என் பேச்ச கேளு ப்ளீஸ். ஒரு யுகத்துல அப்பா பேச்சு கேட்டவரு ராமர் ஆனாரு. இன்னொரு யுகத்துல அப்பா பேச்சு கேட்காத பிரகலாதன் பெரிய மனுஷன் ஆனாரு. இங்க வார்த்தை இல்லப்பா, தர்மம் தான் முக்கியம். சபாஷ். வெளிநாட்டுல பீஸா பர்கர் சாப்பிட்டு சொங்கி மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஸ்மார்ட்டா தான் இருக்க. இப்ப அப்பாவும் புள்ளையும் வீட்டுக்கு போய் நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முகூர்த்தம் பாருங்க. பிளான் போட்டு நேரம் குறிக்கிறதுக்கு தாத்தா போட்ட கண்டிஷன் பாரம் இல்ல, பொறுப்பு. ஆனா நல்ல காரியத்துக்குலாம் முகூர்த்தம் எதுக்கு தெரியுமா? அம்மா ஜாக்கிரதப்பா. இன்னைக்கு ஜனவரி 10ஆம் தேதி, கரெக்டா 100 நாள். அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது.
யார் பெத்த புள்ளையோ தம்பி, நீ 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும்பா. பரவாயில்லம்மா, நீங்க உட்காருங்க. அவன் வைசாக் ட்ரெயின்ல ஏறி போற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? அது இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கானா? இட்லி சாப்பிடுறியா? வாட் த அபி, ஸ்லோ டவுன். அவன் ஒரு அரிய பறவடா. கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்டி. வெளியில பறந்திருக்கா, இனி தினமும் கண்டந்தா. இந்த சின்ன உலகத்துல அவன் எங்க போயிட போறான்? வைசாக் ஸ்டே ரமேஷ்க்கு ஃபோன் பண்ண. சார், உங்க பேக். எக்ஸ்கியூஸ் மீ, பேக் மிஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் பா. டேய் பெருசே, மறுபடியும் நீ உள்ள வந்தன் வாய் உன் கால் ரெண்டுத்தையும் உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். இப்ப போய் யார்கிட்ட சொல்றியோ சொல்லிக்கோ. வரவனிய உன்னைய 2 பேரையும் காலி பண்ணிடுவேன். வா. என்னாச்சு தாத்தா? யார் அவன்? எங்க பூந்தோட்டத்தை பூச்சி அரிச்ச மாதிரி இந்த ஊரையும் ஒரு பூச்சி அரிச்சுக்கிட்டு இருக்கு. அது உள்ளதா இருக்கு. அவன் பேரு பாலராஜு. அவங்க அப்பா இந்த ஊர் எம்எல்ஏ. இந்த பூச்சிக்கு எந்த மருந்து அடிச்சா போவோமோ, எந்த விஷம் வச்சா சாவுமோன்னு அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் வரேன் தம்பி, நான் வரேன்.